மொட்டை மாடியில் செடி வைப்பது எவ்வாறு? இது தைப்பட்டம் போட்ட தக்காளி செடிமா. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே பூத்துருக்குமா. மொட்டை மாடியில் செடி வைப்பது எப்படி 10 டிப்ஸு சொல்ல போகிறோமா. ஆடி மாதத்தை விட நமக்கு தைப்பட்டத்தில் தான் விளைச்சல் குயிக்காக கிடைக்கும். இதே பாருங்கள், இது வந்து பீன்ஸு செடிமா. ஆடி மாதம் வச்சு பீன்ஸு விதை கொடுத்து இப்போ பீன்ஸு செடி. இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக் ரோஸு. இது தக்காளி செடி பொறுமையாக டைம் எடுத்துக்குது. இது கத்திரி செடி பாருங்கள், கத்திரி செடி எல்லாம் தை மாதம் விதை போட்டது. மொட்டை மாடியில் தோட்டம் வைப்பது முக்கியமான 10 டிப்ஸு சொல்ல போகிறோமா. நல்லா பார்த்துங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்பவுமே மகளிருக்காக ஒரு டிப்ஸு சொல்லுவோம்மா நான். அதனால் மாடி தோட்டத்தில் மொட்டை மாடியிலையும் தோட்டம் வைப்பது ரொம்ப 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 ஈஸிம்மா. ஃபஸ்ட்டு செலவில்லாத வைக்கலாம். 0% செலவு தான். ஃபஸ்ட்டு செலவில்லாத வைக்கலாம். அடுத்து வந்து எப்படிம்மா செலவில்லாத வைக்கிறது? இது பாயிண்ட் 1மா. நம்ம வீட்டில் ஆள்ற பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் வாளி, அரிசி வாங்குகிற சாக்கு, கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குகிற கவரு, அமேசானில் எதாவது வாங்கினீங்கன்னா கவர் நல்லா திக்னஸாக வருது. இந்த மாதிரி சாக்கில் நம்ம ஃபஸ்ட்டு செலவில்லாத மொட்டை மாடி தோட்டம் வைக்கலாம். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செடி தான் வைக்கணுமா. இடம் இருந்து 2 அதிலே கூட ஒரு தானாக ஒரு செடி வந்தால் இடம் மாற்றிடணும். 2 ஒரு தொட்டிக்கு ஒரு ஜாடி தான், ஒரு ஜாடிக்கு ஒரு செடி தான் இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1மா. பாயிண்ட் நம்பர் 2, தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றுறதுனா தண்ணி ஊற்றி கீழே இறங்கக்கூடாதுமா. இந்த மாதிரிக்கு வந்து 2 டம்ளர் ஊற்றினா போதும். ஏன்னா சின்ன ஜாடியில் தான் இருக்குது. பெருசாக இருந்தால் நம்ம 2 3 ஊற்றலாம். சரிங்களா? தண்ணி ஊற்றி கீழே இறங்கினா மண்ணில் இருக்க சத்தெல்லாம் கீழே போகும் மொட்டை மாடியில். அடுத்து 3, வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இயற்கை ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். எப்படி? வாழைப்பழத்தோல் 7 நாளில் தயாரிக்கலாம். மீன் அமிலம் 21 நாளில் தயாரிக்கலாம். முட்டைத்தோல் ரோஜாவுக்கு கொடுக்கணும். காய்கறி ஒரு வாரம் நம்ம வேஸ்டேஜை ஊற வச்சு அதில் வெல்லம் போட்டு தண்ணி கலந்து கொடுக்கலாம். அரிசி கழுவின தண்ணி கலந்து கொடுக்கலாம். சாதம் வடித்த தண்ணி 7 பங்கு 6 பங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கினே இருக்கணுமா. சரிங்களா? அடுத்து வந்து தண்ணி ஊற்றுறது காலை 8 மணிக்குள்ளே, மாலையில் 6 மணிக்கு மேலே தான் ஊற்றணும். வெயில் நேரத்தில் ஊற்றினா வேர் வந்து அழுகிடும். 5வது, செடியில் இருக்கிற களையெல்லாம் எடுக்கணுமா. சின்ன சின்ன களையெல்லாம் விடக்கூடாது. 5, ஒவ்வொரு நாளும் கவனிக்கணுமா. ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் முன்னே இதுங்களை பார்த்துட்டு இவங்கள்ட்ட 2 வாரத்தை பேசிட்டு போங்க. நேற்று நான் மேலே வரல, அர்ஜெண்ட்டாக வெளியே போயிட்டேன். ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கும்போதே பத்திரிக்கை வைக்க வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறோம் 5 6 செடி வதங்கி போயிருக்கு. மீன் அமில ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அது சாஞ்சி ஊற்றி கிடக்குது கீழே. ஒரு நாள் நான் மாடி தோட்டம் வரலைன்னா எவ்வளோ லாஸ் பாருங்கள் எனக்கு. நேற்று வந்து என்னை விடலை, உடனே கூட்டுட்டாங்க. சரிம்மா, 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 6வது பாயிண்ட்டு, ஆடி மாதம் விதை போடுவதை விட தை மாதம் விதை போட்டால் நமக்கு குயிக்காக பலன் கிடைக்கிது. ஆடி மாதம் விதை போட்டால் 5 மாதம் 6 மாதம் எடுத்துக்கிது கொடி வகைகள் செடி வகைகள் வளர. அதுக்கப்புறம் பலன் தராங்க. தை மாதம் 2 மாதத்தில் பலன் கொடுக்குறாங்க. இப்போ தக்காளி பூத்து உங்களுக்கு காமிச்சேன், பீன்ஸு காமிச்சிருக்கேன். இதே ஒரு தக்காளி பாருங்கள். சரிங்களா? இவங்க வந்து பன்னீர் ரோஸுமா. நான் பதியம் போட்டது. இந்த மாதிரி களை தாம்மா எடுக்கணும், களை எடுத்துடணும்மா. சரிங்களா? ஆமாம், இந்த தக்காளி செடி கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்மா. அடுத்து மாடி தோட்டத்தில் மாதுளம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதுளம் 5 6 வருஷமாக இருக்குது நம்மக்கிட்ட. ஒவ்வொரு மாதுளம் பூவும் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் கூட விடக்கூடாதுமா, தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு பூவும் எப்படி பாருங்கள்,
சரிங்களா. இது பாயிண்ட் 6. பாயிண்ட்டு 7 வந்து நமக்கு மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க கிடைச்சா ரொம்ப நல்லதும்மா. எல்லா ஃபெர்டிலைசரை விட மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க ரொம்ப சால சிறந்தது. சரிங்களா. இதே பாருங்கள், முருங்கைக்காய். அப்பா முள் குத்திட்டுதுமா காலில். ஒரு நிமிஷம்டா. இதோ பாருங்கம்மா, முருங்கை ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ பாருங்கள், முருங்கை காய்க்கிறாங்க பாருங்கள். சரிங்களா. என்கிட்ட ஒரு 10 முருங்கை இருந்ததும்மா. எல்லாத்தையும் ஜாடி வேணும்னு எடுத்துட்டேன். நேற்று 2150 ரூபாய்க்கு ஜாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். டெரக்கோட்டா நிறையா வாங்கிட்டு வந்தேம்மா. வில்வம். இதில் ஒரு முருங்கை இருந்தது. இதில் கூட முருங்கை பிஞ்சு இருக்குமா. இதா ஒரு முருங்கை பிஞ்சு இருக்குது. இதே முல்லை செடி. இதே பாருங்கள், சேஞ்சிங் ரோசஸ்ஸு. அப்புறம் பாயிண்ட்டுக்கு வரம்மா. பாயிண்ட்டு 7. இதில் முத்தி இலை இருக்காங்களா, செடி வதங்குறாங்களான்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. தண்ணி ஊற்றுறது மட்டும் மஸ்ட்டு இல்லை, அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே பாருங்கள், அந்த சிகப்பு பூ பூத்துருக்க, அது கொஞ்சம் இலை வதக்கமாக இருக்குது. ஈவினிங் வந்து அந்த இலையெல்லாம் கிள்ளணுமா. சரிங்களா. இலையெல்லாம் கிள்ளி விட்டால் இந்த மாதிரி ரெட்டிஷாக புது இலை வருவாங்க. இந்த மாதிரி பார்க்கணுமா. இதே பாருங்கள், செண்பக செடி. ஏம்மா உங்களுக்கு ரொம்ப லக்குமா. இந்த செண்பகத்தில் ஏதோ கூடு கட்டியிருக்கு பாருங்கம்மா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. தெரியுதா ஏம்மா, நான் இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வந்திருக்கேம்மா. மனசு திருப்தியாக இருக்குமா. இங்கே பாருங்கள், என்ன கூடு என்னன்னு தெரியல, நல்லா தெரியுதுங்களா. கூடு கட்டிகிட்ருக்குமா. ரொம்ப சந்தோஷம்மா. சரிங்களா. அதே பாருங்கள், அவரைக்கொடி. இது தைப்பட்டம் போட்டது தான். இதே பாருங்கள், தாய் வீட்டு கரும்பு பொங்க வருஷம் வந்தது, அதையும் நட்டுட்டேன். சரிம்மா. அடுத்து வந்து பாயிண்ட் 8 சொல்கிறேன். டைம் கிடைக்கும்போது இதுங்களோட வந்து பேசிகிட்டு இருங்க. சரிங்களா. மண் வந்து கீழேம்மா இந்த மாதிரி மண்ணை கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். ஒரு 10 days, ஒரு 10 நாள் வந்து இந்த மண்ணை வந்து கிண்டி விட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம்ல, அப்போ என்ன பண்ணும், டைட்னஸ் கொடுக்கும் மண். நம்ம மண்ணை கிண்டி விட்டோம்னா மண் வந்து லூஸ் தன்மை கொடுக்கும், நைட்ரஜன் நல்லா ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அதோ வெள்ளை செம்பருத்தி. இதே பாருங்கள், மஞ்சள், ரெட்டை அடுக்கு அரளி. இந்த மாதிரி நமக்கு நிறைய பலன் கொடுக்குமா. ஆனால் இப்போ தோட்டத்தை பார்க்க எனக்கு திருப்தி இல்லைம்மா. நேற்று ஒரு நாள் நான் வராது. சரிங்களா. ஆமாம்மா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வர முடியல. இதே பாருங்கம்மா, இது மனோரஞ்சதம். 15 வருஷமாக நம்மக்கிட்ட செடி இருக்குது. மனோரஞ்சதம் இல்லை, சீதா மரம் மாதிரி இருக்குமா. நேற்று வாங்கிட்டு வந்தேன். இது செண்பகம். இந்த செண்பகத்தில் தான் குருவி கூடு கட்டியிருக்கு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 9ம்மா. இருக்கிற களையை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுமா. சரிங்களா. களையே இருக்கக்கூடாதும்மா. 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை அப்புறம் படுத்துக்கிட்டே இருக்கணும். மொட்டை மாடி தோட்டம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிம்மா. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்க செலவு பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி ஆரம்பிங்க. இல்லைம்மா, நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், நான் ரொம்ப பெருசுப்படுத்த போகிறேன் அப்படின்னா தாராளமாக கொக்கோ ஃபிட் வாங்குங்க. பக்கத்தில் இருக்கிற ஆற்று மணல், எம்சாண்ட் இருக்கும், எடுத்துங்க. மாட்டு சாணம் ட்ரை பண்ணுங்க. நான்லாம் மாட்டு சாணம் கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறேனோ அங்கே சாக்கு எடுத்து மாட்டு சாணம் யாரையாவது கெட்டி எடுத்துன்னு வந்துடுமா. நம்ம போகிற இடம் கிராமத்தில் நல்லா கொடுப்பாங்க நமக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா. நான் சாக்கு எடுத்துகிட்டு தாம்மா போவேன், டிரைவரை வச்சு எடுத்துப்பேன். சரிங்களா. அதே ஒரு தக்காளி செடி பாருங்கள். இது வந்து தம்பட்டா வருமா. இது வந்து தம்பட்டா வர ஆடியிலேருந்தே இருக்குது. இதே பாருங்கள், ஹைப்ரிட்டு செம்பருத்தி எவ்வளோ அழகாக அடங்கா சிகப்பில் இருக்காங்க பாருங்கள். இது ஒரு இடத்துல ஆடி மாதம் தாய் வீட்டு குலதெய்வத்துக்கு போய் வரும்போது வழியில் கிள்ளிட்டு வந்தம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வரலாறு இருக்குமா. எங்கே போனாலும் செடிக்கு காசு போட அஞ்ச மாட்டேம்மா நான். சரிங்களா. இன்றைக்கி மனோரஞ்சனமும் கேசவர்த்தனையும் வைக்க போகிறோம்மா. சாயந்தரம் வைப்பேன். நம்ம இது 10வது பாயிண்ட்டுமா. நீங்கள் நாற்று போட்டு நட்டாலும் சரி,
வெளியில் எந்த செடி வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து மாலையில் தான் வைக்கணும். 5:30 மணிக்கு மேலே செடி வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு போனீங்கன்னா நைட்டு வர கூலிங் காற்று, ஒரு சில்லிப்பு பனி காற்று, செடி மறுநாள் நல்லாயிருக்கும். காலையில் நட்டிங்கன்னா சிரமம்மா. நான் காலையில் நட்டுருக்கேன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. க்ரீன் ஷீட்டுங்க வைப்பேன், 2வது மற்ற செடிங்களுக்கு வைப்பேன். இதே பாருங்கள், இந்த மாதம் தோட்டத்துக்கே எனக்கு நிறைய செலவும்மா. மேலே க்ரீன் ஷீட்டு கட்டி, கீழே வீட்டு தோட்டத்துக்கு வேலி கட்டி, பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம். மொட்டை மாடி தோட்டம் வைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதில் கேளுங்க, எல்லா டவுட்டும் சொல்கிறேம்மா. தேங்க்யூ.